கிறிஸ்மஸ் என்கிற ஒரு பெரிய செய்தியை உலகமெங்கும் செல்லுகிற இடமெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற ஜனங்களும் டிசம்பர் என்றாலே கிறிஸ்மஸ் வரும், ஸ்டார் தொங்க விடுவாங்க, லைட் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் பார்க்கிறோம். கடைகளில் பார்த்தோம் என்றால் எல்லாரையும் வரவேற்க அவருடைய வியாபார உத்தியை பயன்படுத்தி பலவிதமான கவர்ச்சிகரமான காரியங்களை செய்து மக்களை அழைப்பார்கள். இது ஒரு பண்டிகை காலம் என்று சொல்லி அழைக்க முடியும். ஆகவே பண்டிகை காலங்களில் சந்தோஷமாக எல்லோரும் இருப்பது வழக்கம். அது மாத்திரமல்ல, அநேகர் புத்தாடைகள் உடுத்தி அந்த சமயத்தில் தங்களால் முடிந்த அளவு அவரவர்களுக்கு ஏற்றார் போல சில உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலை காணும். அதிலும் சிறப்பாக ஒரு சிலர் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய சிறப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க, ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்கள். இவை யாவும் பண்டிகை காலத்தில் சிறப்பான நிகழ்வுகளாக வழக்கமாக நடக்கிற ஒரு சில காரியங்கள். இந்த பண்டிகை காலம் வருவதற்கு முன்பதாக பலவிதமான ஆயத்த பணிகளை செய்கிறோம். உதாரணமாக ஆலயத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றாலும், ஆலயத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக கலர் அடித்தது. அதுக்கப்புறம் இந்த வாரம் இந்த வருடம் முதல் வாரத்திலேயே யூத் எல்லாம் சேர்ந்து அழகாக ஆலயத்தினுடைய சுவர்களை வர்ணம் பூசி நல்ல அழகான முறையில் டெக்கரேட் செய்து காரியங்களை செய்திருக்கிறார்கள். இது பண்டிகைக்கு மெருகூட்டக்கூடிய காரியங்கள். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களும் உண்டு. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் இப்படியாக வழியானது ஆயத்தம் பண்ணப்பட்டது. அதை தான் இந்த நாளினுடைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். 3 நபர்களை குறித்து 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இங்கே அபியா, சகரியா, எலிசபெத்து. ஆரோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த வம்சத்தில் வருகிறார் ஆரோன்? லேவி கோத்திரத்தில் வருகிறார். அபியா எந்த கோத்திரத்தில் வருகிறார்? அபியாவும் ஆசாரியர்னாவே எந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்தில் வருகிறவர். இப்போ நல்லா கவனிங்க. நாம் இந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக அதனுடைய அர்த்தங்களை நான் சொல்லிட்டு நான் கடந்து செல்கிறேன். இப்போ அபியா என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, எபிரேயத்தில் இந்த வார்த்தையினுடைய பொருள் அபி என்றால் மை ஃபாதர். ஆப்னா ஃபாதர், அபி என்றால் மை ஃபாதர், என்னுடைய தகப்பன். யா என்றால் யாவே என்கிற கர்த்தரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ அபியா என்று சொல்லுகிற வார்த்தை யாரை குறிக்கிறது? என்னுடைய தகப்பன் யாரு? கர்த்தர். என்னுடைய தகப்பன் கர்த்தர். அப்போ அபியா என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? யாவே இஸ் மை ஃபாதர். யாவே இஸ் மை ஃபாதர். காட் இஸ் மை ஃபாதர். கர்த்தர் என் தகப்பன். புரிஞ்சதா? அடுத்தது சகரியா. இதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் இந்த வார்த்தையை. சகரியா. ஜக்கார் என்றால் நினைவு கூறுதல். ஜக்கார் என்றால் நினைவு கூறுதல்.
ஜகாரி என்றால் என்னை நினைவு கூறுதல், என்னை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி சொல்லலாம். யா ஜகாரி யா, அகைன் காட். யா என்கிற வார்த்தை கர்த்தரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப என்னை நினைவு கூறுகிற கர்த்தர், என்னை நினைவு கூறுகிற கர்த்தர். மை காட் ரிமெம்பர்ஸ், என்னை நினைவு கூறுகிற கர்த்தர். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த பகுதி இந்த பெயர்களில் அற்புதமாக ஆண்டவர் சத்தியங்களை நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அபியா, காட் இஸ் மை ஃபாதர். சகரியா, காட் ரிமெம்பர்ஸ் மீ. ஆண்டவராய் கர்த்த என்னை நினைவு கூறுகிறார். அடுத்தது எலிசபெத். எலிசபெத் என்கிற வார்த்தை இங்கே கிரேக்கம் கலந்ததுனால அந்த பெத் என்கிற வார்த்தை வந்திருக்குது. எலிஷவா என்ற வார்த்தை தான் எபிரேயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. எலிஷவா. ஷெவா என்றால் 7 அல்லது ஓத். ஏலி என்றால் மை காட். ஏல் காட், ஏலி என்றால் மை காட். அப்போ ஏலி அப்படின்னா மை காட், ஷெவா என்றால் ஓத். அதாவது ஓத் என்றால் வாக்குறுதி அளித்தல், உறுதி குழு. இந்த பிரமாணம் செய்கிறோம் இல்லைங்களா, அதை உறுதி அளித்தல் என்கிற ஒரு பொருளில் வருகிறது. அப்போ இந்த இடத்துல யாவே காட் இஸ் மை ஓத், என்னுடைய உறுதியாக இருக்கிறார், பிரமாணமாக இருக்கிறார். இன்னும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தையில் சொன்னால் வாக்குத்தத்தமாக இருக்கிறார். யாவே என்னுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறார். God is my promise. தேவன் என்னுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறார். இப்போ அபியா சொல்லுங்க. அபியா அர்த்தம் என்ன? God is my father. அடுத்தது சகரியா, God remembers me. ஓகே. அடுத்தது எலிசபெத், God is my oath. God is my promise. என்னுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறார் கர்த்தர். இப்போ நம்ம இந்த நிகழ்வுக்குள்ள வருவோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய வழியை ஆயத்தம் பண்ண கடந்து வந்த யோவானுடைய பிறப்பின் செய்தியானது இங்கே சகரியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அபியா வம்சத்தில் ஆசாரியராய் கடந்து வந்த சகரியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. 6வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இருவரும், யார் இருவரும்? சகரியாவும் எலிசபெத்தும். சகரியாவும் எலிசபெத்தும் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ரொம்ப முக்கியமான காரியம். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்கள். ஆசாரிய வகுப்பில் கடந்து வருகிற சகரியா, ஆரோனுடைய சந்ததியிலே கடந்து வருகிற எலிசபெத், இருவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்கள், குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படின்னா என்னன்னா, இஸ்ரேல் தேசத்தில் நியாயப்பிரமாணம் தான் சட்டம். இன்னைக்கு இந்திய தேசத்தில் ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு, அதை இன்றைக்கி ஏதோ வேறு ஏதோ பேரை மாற்றிட்டாங்க. அது என்ன நீங்கள் போய் பார்த்துங்க. ஏன்னா அந்த பேர் என் வாயில் நுழையில. ஏன்னா அது இந்தியில் ஏதோ மாற்றிட்டாங்கன்னாங்க அந்த பேர். இந்திய தேச அரசியல் அமைப்பு சட்டம் ஐபிசி என்று சொல்லுவார்கள், இந்தியன் பீனல் கோடு. அதுபோல் இஸ்ரேல் தேசத்திற்கென்று சட்டம் என்னென்னா வேதம் தான் சட்டம், நியாயப்பிரமாண புத்தகம் தான் அவர்களுக்கு சட்டமாக இருந்தது. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்களாய் காணப்பட்டார்கள். அடுத்தது தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். நல்லா கவனிங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிக்க தோணுது இல்லைங்களா? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள்னா என்ன? பரிசுத்தம்,
தாராளமாக சொல்லலாம். அப்படியே கேட்டு நடக்கிறவர்களாக இருந்தார்கள். சிம்பிளாக சொல்லட்டுமா, மனுஷருக்கு முன்னாடி நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். மனுஷர் ஒரு தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே வாழுகிற வாழ்க்கையிலே அவருடைய கிரியைகள், அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனைகள் நீதி உள்ளவைகளாய் காணப்பட வேண்டும். இங்கே இல்லாமல் இங்கே எல்லா அட்டூழியத்தையும் பண்ணிட்டு அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு நான் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கிறேன்னு சொல்ல, கண்ணால் காண மனுஷனுக்கு முன்பாகவே நீதி உள்ளவர்களாக இல்லை என்றால் கண்ணால் காண முடியாத தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கிறேன் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? வேதம் ஒருவனை குறித்து சொல்லுகிறது, சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எவ்வளோ ஒரு பெரிய காரியம் தெரியுங்களா? இது எவ்வளோ பெரிய சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? தேவனுக்கு எனக்கு முன்பாக இவன் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். யாரு? மோசே. எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். இந்த சாட்சிகள்லாம் பயங்கரமான சாட்சிகள். இன்னைக்கு நம்மள சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. எங்க விழுந்து போறோம், எந்த இடத்துல குறைபடுகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குறபடினால அவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். இங்க பாருங்க, இருவரும் குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்போ என்ன, குற்றமற்றவர்கள், நீதி உள்ளவர்கள். அப்போ நிச்சயமா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? எல்லா சந்தோஷமும் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். அப்படி தானே? அடுத்த வசனம் வாசிங்க. போதும். எலிசபெத் மலடியா இருந்தா. எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியம் பாருங்க. எலிசபெத் மலடியா இருந்தா. பிரமாணங்களின்படி குற்றம் சாட்டப்படாதவளாய் காணப்பட்ட எலிசபெத் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாய் இருந்த எலிசபெத் இப்ப எப்படி இருக்கிறார்? மலடியாய் காணப்பட. என்ன மலடினா? குழந்தை பேர் இல்லாதவன். ஆனா ரெண்டு பேரும் என்ன ஆச்சு? வயது சென்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வயது சென்றவர்கள்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே அப்போ குழந்தை பேரே வராது, அவ்வளோதான். அந்த குழந்தை பேற்றை பெறுகிற வயதை தாண்டி விட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை நினச்சி பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற முடியவில்லையே. எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்திருக்கும். இங்கே ஒரு வருஷம் முடித்து 2வது வருஷம் போகும்போதே, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை இல்லை. 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம் போனால் அதுக்கப்புறம் ஜெபம்லாம் இல்லை, சயின்டிஃபிக் முறையில் அடுத்தடுத்து வேறு வகையில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. மனுஷனுடைய நிலைப்பாடு நல்லா கவனிக்கணும். அவர்களுடைய சந்தோஷம் ஒருபோதும் மலடியாய் இருந்த போதும் கூட, எலிசபெத்து மலடியாய் இருந்த போதும் கூட, குழந்தை பெறாமல் இருந்த போதும் கூட ஒரு துளி கூட மாறாமல் இருந்தது. சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய முன்னிலையிலே நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு பார்க்கிற வீட்டில் ஒருவேளை ஆண் பக்கம் குறை இருந்தால் பெருசாக ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. பெண் பக்கம் குறை இருந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு அடிச்சே துரத்துற காலம் எத்தனை குடும்பங்கள் பார்த்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, நாம் வாழுகிற சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கிறது? அதெல்லாம் இருக்கட்டும், சமுதாயம் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கைக்கு வருவோம்.
கடந்த வாரத்தில் நம்ம அழகான ஹனுக்கா பண்டிகை கொண்டாடினோம், வெளிச்சத்தின் பண்டிகை கொண்டாடினோம். தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டது, ஜனங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார்கள், கர்த்தருடைய மகிமை ஆலயத்திற்குள்ளே வந்தது. அங்கே ஒரு நாளுக்குரிய எண்ணெய் காணப்பட்டது. எண்ணெயை கொண்டு வந்து விளக்கிலே ஊற்றினார்கள். விளக்கு எரிய ஆரம்பித்தது. எத்தனை நாள் எரிஞ்சு? அடுத்து போய் அவன் இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை ஆயத்தம் பண்ணி கொண்டு வரக்கூடிய 8ஆம் நாள் வரைக்கும் என்ன ஆனுச்சு? எரிந்து கொண்டே இருந்தது, எரிந்து கொண்டே இருந்தது. நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாளிலே எண்ணெய் ஊற்றும் போது அவருடைய மனதிலே என்ன ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கும்? ஒரு நாளுக்குரிய எண்ணெய் நாம ஊத்துறோம், அடுத்த எண்ணெய் இன்னும் ஆயத்தம் ஆகல, 8 நாள் கழிச்சு தான் எண்ணெய் வரும். எரியிற வரைக்கும் எரியட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ? பதில் பேச மாட்டேன்றீங்களே. காலையில் என்ன ஏதாவது பேச முடியாத அளவு ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஒரு நாளைக்குரிய எண்ணெய் தான் இருக்குது, ஊற்றிட்டாங்க. ஊற்றும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்களா? ஓகே, சரி. நீ சொல்கிற மாதிரியே நம்பிக்கையோடு ஊற்றுனாங்க, 8 நாள் இருந்தது. இன்னைக்கு அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல காணப்படுகிறதா? நம்பிக்கை நம்ம இடத்துல காணப்படுகிறதா? விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? விசுவாசம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? அநேக வேளைகளிலே நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாகவே காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், வருவோம், ஆண்டவரை தேடுவோம், ஏசாமிட்ட போனால் எல்லாம் சுகமாயிரும்பா. ஒரு நாள், 2 நாள், ஒரு மாதம், வருஷம், அதுக்கப்புறம் அப்படியே தேஞ்சு போகும். நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு நடக்கலை, நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு நடக்கலை. அப்படியே சோம்பல் உள்ளே வரும். பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்ற போதும், பிள்ளை பேறு எடுக்கிற நிலையை கடந்து சென்ற போதும், பிள்ளை இல்லாதிருந்தும் அவர்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்தார்கள். ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய பணி சிறப்பானதாக இருக்கிறதா? கொஞ்சம் ஏதாவது குறைவுபட்டுச்சுன்னா என்ன ஆகுது? கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், மனசு சரியில்லை, அதனால் சர்ச்சுக்கு வரல. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். உன்னை குறித்து ஆண்டவர் கவலைப்படுவார். என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுற, நான் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தோம், சந்தோஷத்தை கொடுத்தோம், கர்த்தரை அறிகிற அறிவை கொடுத்தோம், என்னுடைய பிள்ளை இப்படி அழிந்து போய் கொண்டு இருக்காளே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுவார். மோசே 40 ஆண்டுகள் எங்கே காத்திருந்தான்? எத்ரோவின் வீட்டில் காத்திருந்தான், திரும்ப எகிப்துக்கு வருவதற்கு. அரண்மனை வாழ்க்கை 40 ஆண்டுகள் முடிந்தது. எத்ரோவின் வீட்டில் வனாந்தர வாழ்க்கை 40 ஆண்டுகள் முடிந்தது. மறுபடியும் எகிப்துக்கு வந்து ஜனங்களை கூட்டிட்டு மறுபடியும் வனாந்தரத்தில் தான் போறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக 1 மாசத்துல உள்ள போயிருந்திருக்கலாம். அவங்க நடந்திருந்தா கூட 1 மாசத்துல உள்ள போயிருந்திருக்கலாம். ஆனா நடந்தது என்ன? 40 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். 40 ஆண்டுகள் காத்திருந்தார்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு.
ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆகாஸ் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். கொடுக்கப்பட்ட அடையாளம். எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க ஜனங்க? எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னதுனால மறந்துருச்சு. 400 வருஷம் இருண்ட காலம். அதுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம் 700 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். 700 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஆகாஸ் ராஜாவுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு. இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பணியை சொன்னார். 2000 ஆண்டுகள் காத்திருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நம்மால காத்திருக்கவே முடியாது. அப்படியே நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ முடியாது பாஸ்டர், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. காத்திருக்க முடியாமல் என்ன பண்ணுறோம்? போய் எங்கேயா போய் இடித்து செவுத்தை இடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு, ஐயையோ என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. வாசிப்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை. ஏசாயா 40:31 மனப்படமாக தெரியும் பார்த்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த வசனத்தை சகரியாவும் எலிசபெத்தும் அறிந்திருந்தார்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அறிந்திருந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! இந்த இடத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சிலருக்கு தெரியாது, மறந்துருப்பீங்க, மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்லாம் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கவா என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவா என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கவா என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, இப்போ என் கையில் பாருங்கள், ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறு இழுத்தா ஸ்ட்ராங்காக இருக்குது தானே? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா இழுத்தா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தனியாக இழுத்தாலுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை நூல்கள் இருக்குது? நிறையா இருக்குது. இப்போ ஒவ்வொரு நூலை பிடிச்சி இழுத்தனா இப்போ என்ன ஆகும்? ஒரு நூலை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? ஈஸியாக அருந்துரும். தனியாக ஒரு நூலை பிடிச்சி இழுத்துனா ஈஸியாக அருந்துரும். அதே இது, இந்த நூல்கள் அனைத்தும் ஒன்றாக பின்னி பிணைந்து இருக்கும்போது இழுத்த என்ன ஆகல? அருந்து போகல, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அடையாளம் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் ஒருவன் தேவனோடு பின்னி பிணைந்து இருக்கிறார்களோ அவர்கள், இப்ப வாசிங்க, புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருந்தார்கள், குற்றம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரோடு பின்னி பிணைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன் என் வாழ்க்கையில கஷ்டம்? பின்னி பிணைகிற காரியம் இல்லை, தனியா நிற்கிறேன். தனியா நின்னா விழுந்து போயிடுவோம், சேர்ந்து நின்னா ஜெயிக்க முடியும். இந்த உலகமும் அதை தான் சொல்லுது. ஒன்றா இருந்தா கூடி வாழ்ந்தா கோடின்னு ஏகப்பட்ட பழமொழி இருக்குது. எல்லாம் வேதத்துலேருந்து தான் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றா நின்னீங்கன்னா
நிச்சயமா ஜெயிக்க முடியும். இப்ப எப்படி ஒன்றாய் நிற்பது? உடல், பொருள், ஆவி. ஆவி, ஆத்துமா, சரீரம். இது மூன்றும் ஒன்றான சிந்தனை இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். இந்த ஒன்றான சிந்தனை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு, இந்த அறிவிலே நான் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறேன்? புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நான் உயர 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 எழும்புவதற்கு, நான் ஓடினாலும் இளைப்படையாமல் இருப்பதற்கு, நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு எனக்கு பலன் தருகிறவர் யார்? என்னுடைய ஆண்டவர், இயேசு கிறிஸ்து. என்னை படைத்தவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை காத்தவர், என்னை காத்து கொண்டு இருக்கிறவர், என்னை பராமரிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு விடுதலை தருகிறவர், என்னை ரட்சிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. சகரியாவும் எலிசபெத்தும் இந்த வார்த்தைகளை அறிந்திருந்தார்கள். அதனால என்ன ஆகல? அவர்கள் சோர்ந்து போகவில்லை. நல்லா கவனிக்கணும், சோர்ந்து போகவில்லை. அதனாலதான் ஆசாரிய ஊழியத்தை செய்யறதுக்கு யார் வர்றா? சகரியா வருகிறார். எலிசபெத்து அங்கே இருக்கிற ஜன கூட்டத்தாரோடு சேர்ந்து ஜெபிக்கிறவாய் காணப்பட்டாள். இப்ப இந்த வேளையில தான் நல்லா கவனிங்க, யார் இறங்கி வரா? தேவதூதன் அங்கே இறங்கி வந்து, இதோ உன்னுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற்று, சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, யோவான் இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒருவாக காணப்படுவார் என்கிற எல்லா காரியமும் சொல்லி முடிச்ச பிறகு சகரியா கொஞ்சம் யோசிச்சாரு. வாசிங்க, வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினாலே அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவள்தான், சோர்ந்து போகாம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப நல்லா கவனிங்க, காபிரியேல் தூதன் அங்கே வந்து சொல்லுகிற செய்தியை சகரியாவால் முழுமையாக நம்ப முடியவில்லை. அதனால என்ன பண்றாரு? அந்த இடத்திலேயே தகுந்த காலத்தில் இது நிறைவேறும் வரைக்கும் என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசாம ஊமையா இருப்ப. அடையாளத்தை கொடுத்து விட்டான். இதுதான் அடையாளம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அடையாளங்களை தெரிந்து கொள்ளவே முடியறதில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அடையாளங்களின் மூலமாக சில செய்திகளை கொடுக்கிறார். எப்படி அந்த அடையாளங்களை நான் கற்றுக்கொள்வது? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்த அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக. இப்ப நல்லா கவனிங்க, எலிசபெத்து மலடியாய் காணப்பட்டால், வயது சென்றவளாய் காணப்பட்டால், பிள்ளை பேரை பெறுகிற அந்த நிலை காலமானது தள்ளி போய்விட்டது, பெண்களுக்குரிய வழிபாடானது நின்று போய்விட்டது. ஆனால் ஆண்டவருடைய ஆவியினால் சகலமும் ஆகும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவருடைய அற்புதம் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. சகரியாவுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் காணப்பட்டார்கள், குற்றம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. நல்லா கவனிங்க, சகரியாவும் எலிசபெத்தும் விசுவாசித்தார்கள், அது அவர்களுக்கு தேவனுடைய நீதியை கொண்டு வந்தது.
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின்படி அவர்கள் முழுமையான காரியங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். அது விசுவாசத்தில் அவர்கள் பலனடைய கிருபை அளித்தது. விசுவாசம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டபடியினாலே அந்த கிரியைகளை செய்து வந்தார்கள். அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தது. ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் 14 வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 14 நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. இதை தொடர்ந்து அப்படியே வாசிங்க. 19வது வசனத்துக்கு வந்துருங்க. 19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இதோ உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினா அந்த பிள்ளையை அவர் பெற்றெடுக்க வரும்போது வயது என்ன? 100 வயது. தன்னுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது அதை அவன் எண்ணாதிருந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். இயலாமையில உலகம் முடியாது என்று சொல்லுகிற வேளையிலே, அறிவியல் விஞ்ஞானம் முடியாது என்று சொல்லுகிற வேளையிலே முடிய வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. சான்ஸே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கிறிஸ்து. பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் துன்பங்களோடும் போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது முடிவு அல்ல, நான் ஒருவர் இருக்கிறேன், எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் படைத்தவர் நான் ஒருவர் இருக்கிறேன். நீ என்னை நோக்கி பார்க்கும்போது, நீ என்னிடத்தில் வரும்போது, என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிறார். சகரியாவும் எலிசபெத்தும் அப்படியாக விசுவாசித்தார்கள். தேவனுடைய நீதியை அவர்கள் பெற்றார்கள். தேவனுடைய நீதியை பெற்றார்கள். சகரியாவும் எலிசபெத்தும் விசுவாசத்தில் வாக்குத்தத்தத்தில் அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. எலிசபெத்தினுடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன? God is my oath. கர்த்தர் என் வாக்குத்தத்தம். எலிசபெத் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் என் வாக்குத்தத்தம். அவ்வளவுதான். அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறுகிறவரா? இல்லை, ஒருபோதும் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன கர்த்தர் வாக்கு மாறுகிறவரா? இல்லை. நாம் ஏன் கலங்கி போகிறோம்? நமக்கு அப்படி இப்படி இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அப்படி இப்படியே ஊர் சுற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா ஆண்டவரே எனக்கு ஒன்றும் முடியல சாமி. இல்லை, நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. கர்த்தரோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவா
நான் புதுவெளன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர 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 நான் பறப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏன்னா ஆண்டவருடைய வருகை நாளில் அவரோடு நான் எடுத்து கொள்ளப்படுவேன். இளைப்படையாதபடிக்கு ஓடும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். சோர்ந்து போகாதபடிக்கு நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் நாம் கடந்து வரும்போது வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கும். வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கும். சகரியா, கர்த்தர் என்னை நினைவுகூறுகிறவர், என்னை நினைந்தருளுகிறவர், எப்போதும் என் நினைவாக இருக்கிறவர் என் கர்த்தர். நான் விசுவாசிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், என்னை எப்போதும் நினைவு கூறுகிற கர்த்தராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின் மீது நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன். உலகத்தின் மீது அல்ல, பொருட்களின் மீது அல்ல, பணத்தின் மீது அல்ல, சொத்துக்களின் மீது அல்ல, படிப்பின் மீது அல்ல, வேலைகளின் மீது அல்ல, வாக்குத்தத்தங்களின் மீது நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும்போது தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கடைசியா வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இப்போ நாம் செய்யக்கூடிய காரியம் தான். பிசாசு பிடிச்ச தன் மகனுக்காக ஆண்டவர் இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறான். அசுத்தாவி பிடித்த தன்னுடைய மகனுக்காக கெஞ்சி மன்றாடுகிறான். தகப்பன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குதே, அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும் சுவாமி. அந்த அவிசுவாசத்தினால அதனால தான் நான் மடிந்து போய் கொண்டு இருக்கிறேன், விழுந்து போய் கொண்டு இருக்கிறேன், பிரச்சனைக்குள்ளாக சிக்கி கொண்டு இருக்கிறேன், வெளிவர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், விசுவாசிக்கிறாயா? விசுவாசமாயிருந்தா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய மகிமை காண்பாய். இப்போ நம்முடைய ஜெபம் என்ன? நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? இன்னைக்கு அவிசுவாசம் நீங்கணும். என்னுடைய ஜெபம் அதுதான். என்னுடைய அவிசுவாசம் நீங்கட்டும் சுவாமி. இதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்து, எனக்காக பாடுபட்டு, எனக்காக மரித்து, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறீரே, திரும்ப வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே, திரும்ப வரும்போது உங்களை என்னோடு கூட கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும் சுவாமி, என்னை விட்டு கடந்து போகட்டும். என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால், சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், சமாதானத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால், என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இப்ப யார் யாருக்குள்ள என்னென்ன அவிசுவாசம் இருக்குதுன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவர், ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவர். சகரியாவையும் எலிசபெத்தையும் ஆசீர்வதித்த அதே தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த அதே தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், இன்று நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியது, என் அவிசுவாசம் நீங்கட்டு சுவாமி, நான் விசுவாசிக்க முடியாத கிருபை தாரும். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மீது என்னுடைய விசுவாசம் இருக்கட்டும். உலகத்தின் மீது அல்ல, பொருட்களின் மீது அல்ல, பணத்தின் மீது அல்ல, பட்டங்களின் மீது அல்ல, வேற எந்த காரியத்தின் மீது அல்ல, வாக்குத்தத்தங்களின் மீது விசுவாசம் கொண்டவனாய் கடந்து செல்ல ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி கெஞ்சிக்க. என்னுடைய அவிசுவாசம் நீங்கட்டும்.
அவிசுவாசம் நீங்கும் போது கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, அனுக்கா பண்டிகையில் அவருடைய அவிசுவாசம் நீங்கினது. தேவனுடைய மகிமையை காணும்படியாக இருக்கிற ஒரு குடம் எண்ணெய் எடுத்து விளக்கில் ஊற்றினார்கள். இல்லைல்ல ரெடி பண்ணிட்டு ஊற்றிருக்கலான்னு சொன்னால் என்ன ஆயிருந்திருக்கும்? பிரதிஷ்டை பண்ணியிருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக இருக்கிற ஒரு குடம் எண்ணெய் எடுத்து விளக்கில் ஊற்றினார்கள். விளக்கு 8 நாள் எரிந்தது. ஒரு நாள் எரியக்கூடிய எண்ணெய் எத்தனை நாள் எரிந்தது? 8 நாள் எரிந்தது. தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்றைக்கும் நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமம் நம்மிலே மகிமைப்படட்டும். அவருடைய சித்தம் நம்மிலே வெளிப்படட்டும். அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.